ஹலோ கைஸ், ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மஞ்சரிக்கு தலையில் பயங்கரமான அடி, கன்ஃபெஷன் ரூம்க்கெல்லாம் வந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் விஷாலோட சட்டையை கிழிச்சு போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மும்பரமாக போயிட்டு இருக்கிற கேமில் இந்த மனுஷன் போங்காட்டம் ஆடிட்டு இருக்காரு. யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்களை பற்றி தான். ஸோ அவர் எப்படி போங்காட்டம் ஆடினாங்க, அதை எப்படி முத்துக்குமரன் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை வேணாலையும் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு பொம்மையை கூட மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம பிக் பாஸ் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்த உடனே, தடுக்கிறது மட்டும் இல்லைடா, நாங்கள் போட்டு பொழப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு உருள்றது என்ன, பிறல்றது என்ன, மேலே ஏறி படுக்கிறது என்ன, அந்த பொம்மையை பிடிச்சி இழுக்கிறது என்ன, அந்த பொம்மைக்கு கால், கை, மூக்கு, வாய் எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு போட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நடந்தது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது. சொல்ல போனால் விஜய் விஷாலை கீழே போட்டு தள்ளி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவா கேங் வந்து பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் தர்ஷிகாவை வந்து மறந்துட்டாங்க. தர்ஷிகாவோட பொம்மையை யாருமே எடுக்காமல் போயிட்டாங்க. அதனால் தர்ஷிகா அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் அருண் பிரசாத் அவர்கள் முத்துக்குமரன் கிட்ட இருந்த பொம்மையை பிடிச்சி இழுன்னு இழுத்து அவர்கிட்ட ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொம்மையை இழுக்கிறாப்புல. பொம்மையை இழுத்தா தலை வந்து முத்துக்குமரன் கிட்டேயும் மொத்த முண்டமும் அருண் பிரசாத் அவர்கள் எடுத்துகிட்டு போய் உள்ள டால் ஹவுஸில் வந்து வச்சார். ஸோ வைக்கும் போது வந்து யாருக்குமே டவுட் வரல. அதுக்கப்புறம் ஒரு 2 ரவுண்ட் வந்து போனதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவுட் ஆகிட்டார். முத்துக்குமரன் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய யோசனையே வருது. அஞ்சிதாவுடைய பொம்மையை நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஆல்ரெடி அருண் பிரசாத் போய் டால் ஹவுஸ்க்கு போய் ஒரு பொம்மையை வச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் அஞ்சிதாவுடைய பொம்மைக்காக ஏன் இவ்வளோ தூரம் சண்டை போட்டார், அதுவும் 2வது பொம்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் யோசிக்க ஆரம்பித்தார். யோசிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்டே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இது வந்து எப்படி வந்து இப்படி ப்ளே பண்ண அருண் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு யாருக்குமே வந்து பெருசாக வந்து பதில் தெரியவே இல்லை. கடைசியாக நம்மளுடைய அருண் பிரசாத்துக்கிட்டே முத்துக்குமரன் போயிட்டு வந்து கேட்குறாப்புல. அப்படி கேட்கும்போது அதுக்கு அருண் பிரசாத் சொன்ன பதில், ஃபஸ்ட்டு நான் சிவகுமாரோடைய பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அன்ஷிதாவோட பொம்மையை வந்து நான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் வந்து கேஷுவலாக வந்து சொன்னாப்புல. இதை கேட்ட உடனே முத்துக்குமரன் சரி இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் விளையாடவே கூடாது, இது வந்து ரொம்ப தப்பான ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து நார்மலாக வந்து விட்டுட்டாப்புல. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து அருண் பிரசாத் அவர்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால் விஜேஎஸ் கிட்ட பயங்கரமான ரோஸ்ட் வந்து அருண் பிரசாத்துக்கு வந்து இருக்க போது. டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து ஏன் முத்துக்குமரனை மட்டும் வந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, வேறு யாராச்சும் வந்து பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து அருண் பிரசாத்தை நோக்கி வந்து எழும்பிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடவும் மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்தினா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.